ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், நான் உங்கள் மேகு. வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். நேற்று நம்ம வீடியோ போடல, அது சம் ரீசனால், ஏன்னா கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்காகவும் கொஞ்சம் கதையை நான் சொதப்பி சொன்னது மாதிரி இருந்ததுனால சரி இதை எனக்கு போட வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா கதை நல்ல ஃப்ளோவில் போயிட்டு இருக்கும்போது கெடுக்கிற மாதிரி ஒரு எபிசோட் கூட இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் நீங்கள் கொடுக்குற வியூஸ் இருக்கே, சரி ஓகே ஃபைன். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் தமிழ் கேபாப்பர்ஸ் இன்ஸ்டாகிராமை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலையும் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டோரிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேயா, எப்படி இருந்துச்சு கதை, உங்களுக்கு என்ன வந்துட்டு சீன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு கமெண்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஸோ 5th பார்ட் ஆஃப் விச்சர்ஸ் ரெசிடென்சிக்குள்ளே போகலாமா? கதை கேட்போமா? ஓகே, லாஸ்ட் இதில் என்னாச்சு, டேக்கு இன்வைட் வந்துருச்சோ, நம்ம ஜங்குக்கும் வந்துருச்சோ. அது இதுதான் வந்துட்டு வேறு லெவல் இல்லையா? இவனுக்கு என்னடா நான் நியூஸ் பேப்பரில் சாவு செய்தி வருது, அவனுக்கு என்னடா நான் கர்டன் எரிஞ்சு அதுலேருந்து வந்துட்டு இன்வைட் வருது. இல்லை இப்போது இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணாலோ செஞ்சாலோ உங்களுக்கு அந்த ஃப்யூச்சரில் வரப்போகிற இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் போயிடும். எபிசோட்ஸில் வர அந்த சில மொமெண்ட்ஸில் வந்துட்டு சுவாரஸ்யம் போயிடும். ஸோ அதனால் அப்படியே கதையை கேட்டுகிட்டே வாங்க. ஓகேயா, அதனால தான் வந்து நிறையா பேர் சொல்கிற ஒரே விஷயம் கே ட்ராமா மாதிரி இருக்குது. ஏன்னா கே ட்ராமாவோட அந்த மெயினான பிளாட் இதுவே வந்து அவங்க எக்ஸ்பிளைன்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம ஸ்டோரி சொல்லும்போது என்ன பண்ணிடுறோம், புரியாதோ அப்படின்னு நினச்சி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். அப்படி கிடையாது. 10வது எபிசோடு வரைக்கும் கூட நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே வாங்க, புரியும். ஓகேயா, சரி ஃபைன். அண்டு நான் இன்னொரு ஒரு விஷயம் வந்து இது பண்ணியிருக்கேன். என்ன பண்ணால் இது ஒரு 10-15 எபிசோட்ஸ்குள்ளே வந்து நம்ம எப்படியாவது முடிச்சிடணும். மெயினாக 13 எபிசோடு அப்படின்ற 13வது எபிசோட் ஃபைனல் எபிசோட் அப்படின்னா இன்னும் இந்த ஸ்டோரிக்கு ஒரு அழகு சேர்த்தது போல் இருக்கும் இல்லை? சரி ஓகே, லாஸ்ட் எபிசோடில் நம்ம டே வந்துட்டு ஜேகே என்னால் 10 வருஷம் ஆச்சு, அவனை நான் கண்டுபிடிக்க முடியல, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா தான் ஹைலைட்டு, வேறு யார், ஜோயாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னால் யூனாவை பற்றி வந்து ஏதோ பேசி நல்லா வாயில் புண்ணு வாங்கினேன், அவங்க தான் அந்த டாக்டர் தான் வந்துட்டு டேயோட அம்மா. ஸோ ஜோயா வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் கிட்டே நிற்கிறா. இவங்க வந்துட்டு வெளியே போயிட்டு வராங்க. எங்கே அப்படின்னா, டேக்கு வந்துட்டு கையில் நல்லா அவன் குத்துன்னு ஜேகே நினச்சி செவுத்தில் குத்த சும்மா இருக்குமா, நீங்கள் விச்சா இருக்கலாம், ஆனால் ஹியூமனோட பாடியில் இருக்கீங்க, அதை மறந்துடக்கூடாது, எங்களுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா வந்துட்டு அவருக்கு கையில் அடிபட்டு போக உண்டியல் சத்தம் கேட்குதே அப்படின்ற நிலைமைக்கு வர போய் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கட்டு போட்டுட்டு வராங்க. ஓகேயா, இங்கே ஜோயாவை அப்பார்ட்மெண்ட் கிட்ட பார்த்ததுமே டே ஓடி வரான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வரான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் அம்மாவை பார்க்குறா. அப்போது டேயோட அம்மா, ஜோயா ஜேகேக்கு அம்மா தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, டே வந்துட்டு அண்ணன் தானே வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஏன் ஹாஸ்பிட்டல் அவள் அப்படி யாரோ போல் பேசினா, அதுக்கு ரீசன் என்ன சொல்ல மாட்டேன், அப்படியே அமைதியாக கேட்டுகிட்டே வரணும், புரிஞ்சுதா? ஓகே, டே அம்மா பார்க்குறாங்க. ஜோயா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட அம்மா அப்படின்ட்டு பக்கத்தில் போகிறா. ஹக் பண்ணிவிட்டு சாரிடா அப்படின்னு அவங்க சொல்ல, அம்மா எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு இவ கேட்கவும், இல்லைடா நான் அப்படி மாப்பிள்ளை என் மேலே கோச்சிட்டாருல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அவரை கன்வின்ஸ் பண்ணிட்டேன், இந்த குழந்தைய உங்களால் தாம்மா, என் சுகா யூனா எங்கள் ஃபேமிலி இப்போ சந்தோஷமாக இருக்கிறது உங்களாலேயும் டே அண்ணாவாலேயும் தாம்மா. அப்படி இருக்கும்போது அவர் கோச்சிக்கிட்டா நான் சும்மா விடுவேனா, அதெல்லாம் நான் அவரை சமாளிச்சிட்டேம்மா அப்படின்னு சொல்ல, உங்கள் மேலே அவருக்கு கோவம்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. டே அம்மா அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண, திரும்பி பார்த்தா அண்ணனை காணோம். டேனா எங்கே போனார் அப்படின்னு சொல்லி பார்க்க, அவன் வீட்டுக்குள்ளே போயிருக்கான். வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட, டே அங்கே தங்கச்சி பேசிகிட்டு இருக்கா, இவன் என்ன பண்ணுறான் உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க அம்மா வந்தப்போ அந்த எரிஞ்ச ஸ்மெல்லு வந்திருக்கும் இல்லையா, கர்டன் எரிஞ்சு ஆஷில் வந்துட்டு டேட்டு டைம்லாம் எழுதியிருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும்ப்பா தம்பியே, இல்லைன்னா அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி இன்வைட் விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இதெல்லாம் வந்துட்டு இவன் போயிட்டு என்ன பண்ணுறா அப்படி தொடப்போம் இதெல்லாம் வேக்யூம் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம டேயோட பவரை நான் ரிவியல் பண்ண போகிறேன். ஓகே, என்ன பவர் அப்படின்னா, அவர் அப்படியே கையை நீட்டி ஏதோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு போல் அந்த கர்டனை நோக்கி
நோக்கி அந்த வீட்டை நோக்கி அப்படியே மேஜிக் ஸ்பெல் போட்டுட்ருக்க, அவள் ப்ரெக்னென்ட் உமனில் அந்த தீஞ்ச ஸ்மெல் அவளுக்கு நாஷியஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெல்லு போட்டு அப்படியே மறைய வைக்க, நல்லா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் அடித்த ரூம் போல் இருந்திருக்கும் இல்லையா, அதே போல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ரூமாக அந்த தீஞ்ச ஸ்மெல்லாம் இல்லாமல் நார்மலாக இருக்குது. தங்கச்சிக்காக அவள் வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்குள்ளே போய் நம்ம இதை பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் போயிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி அந்த கர்ட்டனையும் அப்படியே வந்துட்டு பழசாக அது எப்படி நல்லா இருந்துச்சோ அதே போல் மாத்திரம். ஸோ இவனுக்கு இருக்க பவர் என்னென்னா வேனிஷிங் பவர். அதாவது ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஆனால் அதை வந்துட்டு அப்படியே மறைச்சி வைக்கிறது. பட் அது ஸ்டில் அங்கே தான் இருக்குது. அதாவது அந்த கர்ட்டன் எரிஞ்சு போனது உண்மைதான், அது எரிஞ்சு தான் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு ஓகேயா ஒரு 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 படலம் மாதிரி மேலே ஒரு லேயர் மாதிரி இவனுடைய பவரை யூஸ் பண்ணி அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குற மாதிரி மாற்றிடுவான். ஓகேயா. ஸோ அதே போல் தான் இவர் சைக்காட்ரிஸ்டாக வேறு இருக்கார்ல, யூனா மைண்டுக்குள்ளே பூந்து, அதாவது உள்ளுக்குள்ளே ஸ்டில் அவளுக்கு வந்து ஞாபகங்கள்லாம் இருக்குது ஜேகே பற்றி. பட் இருந்தாலும் இவர் சைக்காட்ரிஸ்ட்ன்ற பேரில் வர்ற எல்லா பேஷண்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு போல். அதுவும் இல்லாமல் டேயோட அம்மா வந்து பார்த்துட்டு, எதுக்குடா அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படியும் எல்லாம் மாறிடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறான், இல்லைம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா உடனே, என்னாச்சுமா அண்ணா உன் வேனிஷிங் பவர் யூஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா. எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, அந்த கர்டன் எரிஞ்சிடுச்சு அதான் அப்படின்ட்டே சொல்ல, வாட், கர்டன் எரிஞ்சிடுச்சா, எப்படி? அது ஒரு ஹாப்பி நியூஸ். வாட், என்ன நியூஸ்னா? அண்ணாக்கு இன்வைட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், ஹாப்பி நியூஸா இது அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவுக்கு கண்ணு மொழி பிதுங்குது. வாட், இன்வைட் வந்திருக்குன்னா அப்போ நீ போறியா, அகைன் அங்கே போறியா அப்படின்னு சொல்லி ஜோயா பதட்டமாக கேட்க, ஆமாண்டா, இன்னும் ஒரு செஷன் இருக்குது யூனாக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவளை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட்டு தான் அன்னைங்கேருந்து போவேன், இதை நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸ் இல்லையா அப்படின்னு சொல்லவும், இல்லைண்ணா நான் அதை பற்றி அப்படின்னு சொல்லி இவ வந்து கேட்க, ஆமாம் எரிஞ்சு போன இந்த கர்டன் போல் வந்தா உன்கிட்ட, உன் பவரை யூஸ் பண்ணி பழையபடி அவள் மைண்டை எப்படி இருந்துச்சோ அப்படி மாற்றிருக்க அப்படின்னு அம்மா சொல்ல, அப்போது தெரப்பிலாம் இல்லையா, மேஜிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட்ஸ் பியோர் மேஜிக். தெரப்பிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவர் சைக்காட்ரிஸ்ட் தான் இருந்தாலும் யூனாவோட மைண்ட்லேருந்து அவனை வந்து, அதாவது இவர்கிட்ட வர கிளைண்ட்ஸோட பேஷண்ட்ஸோட மைண்ட்லேருந்து அவங்களுடைய எதால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதை மட்டுமே வந்து இவர் கிளியர் பண்ணி விடுற ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த ஸ்பெஷலிஸ்ட்டாக இவர் மாறுறதுக்கு காரணம் படித்த படிப்போ எதுவும் கிடையாது, இவர் போடுற மேஜிக் ஸ்பெல்லு தான். ஓகேயா. கரெக்டாக இப்போ ஜங்குக் இருக்கான் மைண்டில் அப்படின்னா, ஜங்குக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரப்பர் வச்சு அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டாரு அவள் மைண்டில். ஓகே ஃபைன். ஒவ்வொரு செஷன்லேயும் இந்த 2 வருஷம் ஜங்குக்கை பார்த்ததுலேருந்து 2 வருஷம் நம்ம யூனா வந்துட்டு ஒவ்வொரு கதையாக சொல்லும்போது அந்த கதையிலேருந்து இவரோட வேலை என்னென்னா, அவனை போட்டு நான் சொன்ன மாதிரி தான் ரப்பரை போட்டு அழிக்கிற மாதிரி அழின்னு அழிச்சிட்டா. அப்படி இப்போ இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்க நேரத்தில் ஜேகே வேற மறந்து வேற தொலைச்சிட்றா. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கா யூனாவோட நிலமை. ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது உங்களுக்கு லாஸ்ட் எபிசோட்ஸ் டைமில் தான் ரிவியல் ஆகும். ஓகேயா. ஸோ கர்ட்டனோட ஒரிஜினல் ஃபார்ம் எரிஞ்சு போனது, ஆனால் மேஜிக்கால் அது ஜஸ்ட் பழைய ஃபார்முக்கு வந்திருக்கா. அது போல் தான் யூனாக்கும் அவளோட பழைய ஃபார்ம் அவள் ஜேகே பார்க்குறதுக்கு முன்னே, இல்லைனா எப்படி சொல்ல, ஜேகேங்கிற ஒருத்தன் இல்லாத போல் மாற்றிட்டான். இப்போ யூனாக்கு ஜஸ்ட் அவள் மெமரியில் ஜேகே பற்றின ஞாபகம் அழிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் இது பெர்மனண்ட் இல்லை. டேயோட இந்த பவரில் ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதான் நான் வந்துட்டு ஃப்யூச்சர் எபிசோடில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போது பேக் டு த கதைக்கு போகலாமா. ஜோயா டேக்கு இன்வைட் வந்திருக்கு நியூஸ் கேட்டதும், அப்போது அகைன் நீங்கள் அங்கே போகணுமா அப்படின்னு அவன் கேட்டுட்ருக்க. ஆமாண்டா அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, ஆனால் எப்படி போவ, டே உனக்குன்னு பிரைடு வேணுமே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அகைன் வந்து ஜோயா இருக்காளா பிட்டை போடுறாங்க. ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த யூனா வந்துட்டு அவளை வந்து பிரைடாக இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. இந்த அம்மாவுக்கு யூனா மேலே என்ன வெஞ்சன்ஸோ தெரில, வன்மத்தை காமிச்சிட்ருக்கு, எப்படியாவது அவளை கூட்டிகிட்டு போய் போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் வந்து சொல்லவும் டே பார்க்குறான், சும்மாவே இருக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு ஜோயா அமைதியாக நிற்கிறா. பிரைடை கூட்டிகிட்டு மறுபடியும் அகைன் அந்த வீட்டில்
அண்ணா அப்படின்னு சொல்லி இவ பார்க்க, இது 10th அப்படின்னு டே சொல்ல, எல்லாரும் திரும்ப வரப்போகிறாங்க. அதுக்காக நான் என்ன நானே கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டே சொல்லவும், டே அம்மா பார்க்குறாங்க. வாட் த ஹெல் அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா ஒன் டைம் அப்படி தானே ஆச்சு. அங்கிள் லெக்ஸ் அவர் அவர் பிரைடை கூட்டிகிட்டு வரலன்னு பாட்டி அவரை தானே பலி கொடுத்தாங்க. ஹீ இஸ் 5th. அப்போது ரைட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனால் இதில் டே அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. என்னால் அந்த ஜேகே பையில தான் பிடிக்க முடியல. அட்லீஸ்ட் நானே அப்படின்னு சொல்லவும் ஜோயா யோசிக்கிறா. ஆமாம், அப்போது குக்கி அண்ணா அவனுக்கும் இன்வைட் போயிருக்குடா. இப்போ தான் டே அப்பாவை கனெக்ட் பண்ணி யாருக்கெல்லாம் இன்வைட் போயிருக்குன்னு கேட்டோம். அவர் சொன்னார் ஜேகேக்கும் டேக்கு மட்டும்தான் இந்த வருஷம் இன்வைட் போயிருக்குன்னு. அப்போது ஜேகே அண்ணாக்கு அவர் எப்படி வருவார்? அவன் எப்படியோ வந்துட்டு போகிறான். நீ என்ன ஜோயா அவனை பற்றி கவலைப்படுற? அவன் உன்னை பற்றி கவலைப்படாதப்போ நீ அவனை பற்றி நினச்சிட்ருக்க. சுயநலம் பிடிச்சவன். அவனால தான் எல்லாம் சரியாக போயிட்டு இருந்துச்சு. இப்போது 10 வருஷம் சூப்பராக அவனோட பவரை யூஸ் பண்ணி டேட்டேருந்து தப்பிச்சிட்டான். இப்போது அவன் நேரில் வந்தாலும் டேயால் எதுவும் பண்ண முடியாது. ஜோயா பார்க்குறா. அவங்க அண்ணனாச்சே. லைட்டாக அவங்க பேசுகிறது கேட்டு இவளுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வர, டே பார்த்துட்டு, அம்மா சும்மா இருங்கம்மா, அவள் அண்ணனை அவள் முன்னாடியே அப்படின்னு சொல்ல, டே அம்மா பார்க்குறாங்க. ஜோயா அலறதை பார்த்ததும் அமைதியாகிடுறாங்க. ஏய் செல்லம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர ஜோயா ஃபேஸை அந்த அடிப்பட்ட கையில் தொட, போன எபிசோடில் சொல்லியிருப்பேன் இல்லையா, கையை அவள் ஹீல் பண்ணியிருப்பான்னு, அது இப்போ தான் நடக்குது. ஓகேயா? ஆயிஷாண்ணா உன் கையில் என்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு அவள் கேட்க, ஒன்றும் இல்லைடா, இது லைட்டாக செவுத்தில் இடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி அந்த கையை தொடவும் அவளுக்கு அந்த வலியோடைய அந்த பெயினோட ஃபீல் அவள் ஃபீல் பண்ணுறா. அதாவது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவள் ஃபீல் பண்ணுறா. இடித்ததுக்கு எவ்வளோ பெரிய கட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க, ஓ மை காட் ரொம்ப வலியில் இருக்கியா அண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் இல்லைடா சரியாகிடும், மேபி இன் அ மந்த் அப்படின்னதும் ஜோயா அவங்க அண்ணனை பார்த்துட்டு அப்படியே கையை ஹோல்டு பண்ண, நோ 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 இந்த நேரத்தில் கூடாது அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு கையை ஹோல்டு பண்ண, டேயால் ஃபீல் பண்ண முடியுது. வேணாம் ஜோயா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, உன் பவரை யூஸ் பண்ணாத, அது உனக்கு வலியாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லவும் ஜோயா ஸ்மைல் பண்ணிகிட்டே, உன் வலியை எடுக்கும்ல அண்ணா, அது போதும் அப்படின்னு சொல்கிறா. ஃபியூ செகண்ட்ஸில் டே கை அப்படியே சரியாகுது. ஆனால் ஜோயா மூக்குலேருந்து லைட்டாக ப்ளட்டு வர, அச்சோ ஜோயா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. ஜோயா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவள் வயிற்றில் அவங்க அம்மா கை வச்சு அப்படி தொட்டு பார்க்க, என்னாச்சுமா அப்படின்னு ஜோயா பயப்படுறா. நத்திங் குழந்த நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் உனக்கு மூக்குலேருந்து பிளட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரிலம்மா, ஆனால் இப்போலாம் பவர் யூஸ் பண்ணால் ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி பிளட் வருது அப்படின்னதும், ஜோயா இப்படி நீ பண்ணக்கூடாதுடா, இட்ஸ் ஓகே, எனிதிங் ஃபார் ஹிம் அப்படின்றா. அப்படியே டே ஜோயாவை ஹக் பண்ணிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்ல இவங்க பார்க்குறாங்க. எனிதிங் ஃபார் ஹிம், அப்போ அவனுக்காக நீ என்ன வேணால் செய்வியா? கண்டிப்பாம்மா, நீங்களும் அண்ணாவும் எனக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு நான் என்ன வேணால் செய்வேன். நான் மட்டும் இல்லை, என் சுகா, யூனா எல்லோரும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இப்போ நாங்கள் ஹாப்பியாக இருக்கிறது உங்களால் தான் அப்படின்னு சொல்ல, டே மெல்ல அவன் கையில் கட்டை அப்படியே அவுக்க, இப்போ நல்லா கை சரியாயிடுச்சு. அப்படியே கையை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்குறான். கையில் வலியெல்லாம் இல்லை. அப்போது நீ யூனாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இவங்க டே அம்மா சொல்லவும், டே அப்படியே அம்மாவை நிமிர்ந்து பார்க்குறான். அம்மா வேணாம்மா, என்ன பண்ணுறீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி மிரட்ட, ஜோயா பார்த்துட்டு, யூனாட்டையா எதை பற்றிம்மா? உன் அண்ணாவை அவள் மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி அப்படின்னு சொல்ல ஜோயா பயப்படுறா. வாட்? நோ 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 மாம் அப்படின்னு சொல்ல, என்ன ஜோ இப்போ தான் யூனா கூட என்ன வேணால் செய்வா அப்படின்னு சொன்ன, அப்புறம் என்ன? அம்மா இல்லைம்மா, யூனா அவள் பாவம், அவளே படாத கஷ்டப்பட்டு இப்போ தான் அவள் பரவாயில்லாமல் இருக்கா, அதுவும் அண்ணனால தான். இருந்தாலும் அம்மா இல்லைம்மா, அவள் வேணாம் அப்படின்னு சொல்லி ஜோயா சொல்ல, சுகா இவளுக்கு யூனாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா, சுகா என்ன பண்ணுவார்னு எனக்கே தெரியலம்மா,
அவரும் பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ வேணாம்மா ப்ளீஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க ஜோயா அப்படின்றாங்க அவங்க. சடனாக ஜோயா அப்படியே வந்துட்டு சோஃபாலேருந்து கீழே இறங்கி அவங்க முன்னாடி பெக் பண்ணி அழுவுறா. கையை கூப்பிட்டு இதெல்லாம் இது வேணாமா அப்படின்னு சொல்லி அவள் இது பண்ண, ஹே ஜோ அப்படின்னு சொல்லி அவளை அகைன் சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. என்னம்மா நீ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏன் பண்ணுற அப்படின்னதும், அம்மா ப்ளீஸ்மா வேணாம்மா அப்படின்னு சொல்லி அழுக. டே பார்க்குறான். ஜோ நானும் அம்மாட்ட வேணாம் சொல்லிட்டேன், நீ ஒன்றும் அதை பற்றிலாம் கவலைப்படாத அப்படின்னதும் உடனே டே அம்மா வேணாம் சொன்னால் விட்டுருவேனா? எனக்கு தெரியாது, நீ கேமில் கலந்துக்கணும், நீ வின் பண்ணணும். ட்ரஸ்ட் மீ டே, அந்த ஜேகே யாரை கூப்பிட்டு வரானோ அவ சாவு உன் டேயுக்கு நடந்ததை விட கொடூரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஆனால் ஏன் டேயோட பிரைடுக்கு எதுவும் நடக்காது, அவன் ஒய்ஃபுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும் டேவும் ஜோயாவும் பார்க்குறாங்க. டே பார்க்குறான். ஜோயா அதை சொன்னதும் இவ பயப்படுறா. மைண்டுக்குள்ளே எதையோ நினச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. டே பார்த்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, உன்ட்ட அவள் ஏதோ உண்மையை மறைக்கிறா அப்படின்னு சொல்லி போன எபிசோடில் சொல்லியிருப்பேன்ல, அது டேக்கு ஞாபகம் வர, ஏ ஜோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட. அப்படின்ட்டு டே மேலே கை வச்சதும் பயப்படுறா. ரிலாக்ஸ்டாமா, என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களும் பார்க்குறாங்க. ஜோ என் புள்ள அந்த டேயுவை மறக்க முடியாமல் தவிக்கிறாமா, 10 வருஷம் ஆச்சு, ஸ்டில் அவன் யாரையும் இப்போ வர நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல டே அமைதியாக உட்காந்துருக்கான். ஜோயா பயந்து போய் உட்காந்துருக்கா. அவங்க பேசுகிறத கேட்டுட்டு டே பார்த்துட்டு, அம்மா ப்ளீஸ் அமைதியாக இருங்க கொஞ்சம், அவள் ஏதோ பயத்தில் இருக்கா, அமைதியாக இருங்க அப்படின்னு. அப்போது நீ கல்யாணம் பண்ணிக்கணும் டே, யூனா இல்லைன்னா வேற ஒரு பொண்ணு, நீயும் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும், எத்தனை நாளைக்கு நீ இப்படி இருக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஜேகே பார், அவனை போல இரு, அவன் வாழ்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், அவனை நீ பழி வாங்கணும்னு துடிச்சல்ல, உன் டேயுக்கு நடந்தது அவனுக்கு நடக்கணும்னு நீ நினச்சல்ல, அப்புறம் ஏன் இப்படி இருக்க? நீயா போய் உன் பாட்டி முன்னாடி அந்த பலிபீடத்தில் படுத்துட்டனா அப்புறம் அவன் தப்பிச்சிருவான், மறுபடியும் அவன் சந்தோஷமாக தான் இருப்பான், அவனோட பிரைட் கூட. ஸ்டாப் 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 அப்படின்னு சொல்லி ஜோயா கத்துறா. ஸ்டாப்மா, அவன் என் அண்ணன், அவன் ஒன்றும் சுயநலம் பிடிச்சவெல்லாம் இல்லை, என் அண்ணன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கத்த, நான் நான் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ அவள் சொல்ல வர. ஆனால் அதுக்குள்ளே வீசிங் போல் ஜோயாவுக்கு வரவும் அப்படியே வந்து மூச்சு விட தவிக்க, ஹே ஜோயா 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 இங்கே பாரு அமைதியாகு அப்படின்னு டே கண்ட்ரோல் பண்ணுறான். இங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்க, அண்ணா ஐம் சாரிண்ணா, ரியலி ஐம் சாரி அப்படின்னு சொல்ல, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே தடவி கொடுக்க, இங்கே பாரு அமைதியாக ப்ளீஸ் அப்படின்னு சொல்லவும், அவன் ஒன்றும் என்னை விட்டுட்டுலாம் போகலண்ணா, அவன் உனக்கு பயந்து ஓடிட்டு இருந்தான், என்னையும் அவன் எங்கே போனாலும் கூப்பிட்டு போயிட்டு இருந்தான்ல, அவனுக்கு அது சரின்னு படலை, அதான் என் அம்மாவோட டைரியில் அவங்க ஃப்ரெண்டை பற்றி எழுதியிருந்தாங்க, என்னை அவங்க வீட்டுக்கு அனுப்பி என்னை சேவ் பண்ணிட்டு தான் அவன் இந்த ஊரை விட்டே போனானா. ஆனால் நான் அங்கே போனப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதை என் அண்ணட்ட சொன்னால் மறுபடியும் அவன் என்னை கூட்டிகிட்டு ஊரை சுற்ற ஆரம்பிச்சிருவான், அவனுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது தானா, நானே ஏதோ கிடைக்கிற சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு தனியாக நானே காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ கூட நான் சொல்லிகிட்ருக்க அந்த நேரம் நீ அவனை தேடி போயிருந்த, அவன் உன்கிட்டேருந்து தப்பிச்சு வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு இருந்தான், நானும் அவனுக்கு பாரமாக இருக்க விரும்பலை, அவன் எனக்காக பண்ணது போதும், அவன் படுற அவஸ்தை போதும்னு நினச்சேன், அதனால் அண்ணாட்ட சொல்லாமல் தனியாக தங்கினேன், கிடைக்கிற ஜாப் பார்த்தேன். அப்போ தான் நேரமும் என்னவோ எனக்கு என் அம்மா ஃப்ரெண்டு இறந்து போன அந்த ஆன்ட்டி அங்கிள் அவங்களோட பொண்ணு யூனா, என் அம்மாவுக்கு எப்படி அவங்க ஃப்ரெண்ட் ஆனாங்க, எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருன்னு அவங்க டைரியில் எழுதி வச்சுருந்தாங்களோ அதே போல தான் அந்த ஆன்ட்டியோட குணம் தான் யூனாவுக்குமே, அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அதால் எனக்கு இப்போ ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்னு அவளை சுகாவையும் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டா இல்லையா, யூனாவோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சதுனால. அதனால் அப்படியே பேபி பம்பை டச் பண்ணுறா. அண்ணா பாவம் நாவ ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல டே சிரிக்க, இனிமேல் என்ன கவலை, 10 வருஷம் ஆச்சு,
அவன் தப்பிச்சிட்டான் என்கிட்டருந்து. லக்கி பாய் அப்படின்னு சொல்ல ஜோயா அமைதியாக இருக்கா. டே அம்மா பார்த்துட்டு ஜோ அப்படின்னு சொல்லி அகைன் அவளை கன்வின்ஸ் பண்ண கூப்பிட இவனை அவள் டேக்கு மேரேஜ் பண்ண வந்துட்டு பேசுகிறாங்க. ஆனால் டே வந்துட்டு அம்மா சும்மா இருங்க ப்ளீஸ் அப்படின்றான். ஆமாம் ஜோ, நீ இங்கே எதுக்கு வந்த இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்ணா நீ சுகா காலையில் யூனா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது பூனை கடிச்சிச்சுன்னு அவள் சொன்னால, யூனா சொன்னதும் நீ கூட டென்ஷனாக ஃபேஸ் வச்ச என்னை கால் பண்ண சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்க, டே மாம் பார்த்துட்டு வாட் பூனையா பிளாக் கேட்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, ஆமாம்மா எப்படி தெரியும்? அவர் ஒரு டைம் ரெஸ்கியூ பண்ண போனப்போ அப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா அப்படின்னு சொல்லி டே கேட்க, இவளை பேச விடாமல் 2 பேரும் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. இவள் பார்க்குறா ஏதோ சீரியஸாக தான் இவனுங்க கேட்குறானுங்கன்ட்டு. இல்லைண்ணா அது எப்போவோ நடந்துச்சு, எங்கள் கல்யாணம் ஆன டைமில். அதுக்கப்புறமா தான் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், ஆனால் மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு. ஓ என்னண்ணா எதுவும் பிரச்சனையா? சேச்சே, ஆனால் ஐயோ நான் போன வருஷம்னு சொன்னா அவள் கிடக்குறா. அவரை கிண்டல் பண்ண அப்படி தானே சொல்லுவா. அதுவும் இல்லாமல் அது கடிக்கலாம் இல்லை, அவள் சும்மா ஜோக்குக்கு அப்படி சொன்னா. கையில் அது நெகத்தை வச்சு நல்லா கீறிடுச்சு, அவ்வளோதான். டே அம்மா பார்த்துட்டு நீ அதை ஹீல் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அஃப்கோர்ஸ்மா அவர் வழியில் இருக்கப்போ நான் எப்படி ஹீல் பண்ணாமல் இருப்பேன்? ஹீல் பண்ணிட்டேன், ஆனால் அந்த ஸ்கார் மட்டும் அந்த தழும்பு அப்படியே தாம்மா இருக்குது அவர் கையில், அது மட்டும் போகலை. ஓ ஏ அது ஒன்றும் இல்லைடா, நான் சும்மா தான் கேட்டேன், சரியாகலையோ நினச்சேன், அதான் நீ ஹீல் பண்ணதும் சரியாயிடுச்சுல, ஸ்கார் தானே அது சம்டைம் அப்படி தான் ஆகும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே சொல்ல, சரிண்ணா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சரி டைம் ஆகிடுச்சு, நீ கிளம்பு, உன் ஹஸ்பண்ட் தேட போகிறாரு அப்படின்ட்டே சொல்லவும், ஓகே அண்ணா அப்படின்னு ஜோயா கிளம்புறா. போகிறப்போ என்ன நினச்சாலோ தெரில, அம்மா நான் யூனாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுக்க, ஆனால் ப்ராமிஸ் மீ என் யூனாக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்குனா அவ்வளோ சந்தோஷம். ஜோயா கிட்ட சந்தோஷமாக வராங்க ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு. அதுங்களையும் டேப் வந்துட்டு இல்லை வேணாண்டா அப்படின்னு சொல்ல, இல்லைண்ணா நீ சும்மா இரு, ஆனால் என் குக்கி அண்ணா சுயநலம் பிடிச்சவெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவள் மைண்டில் உண்மையை சொன்னால், நீ குக்கி அண்ணா மேலே காட்டுற கோவத்தை என் மேலேயும் காட்டுவியோன்னு பயமாக இருக்காண்ணா, சாரி அப்படின்னு சொல்லி அவள் அழுதுட்டு அங்கேருந்து கிளம்ப, இவங்களும் அவளுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக யூனாக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஜோயா போனதும் அவள் போயிட்டாளான்னு பார்த்துட்டு அவங்க அம்மா சீரியஸாக டேட்ட வராங்க. என்ன டே இது எப்படி பாசிபிள்? நான் கூட என்ன சாபமோ பாவமோன்னு ஜோயா குழந்தை இப்படி ஆகுதுன்னு நினச்சேன், ஆனால் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ கேட்க, இப்போ தான் புரியுது அதுக்கு காரணம் என்னென்னு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இவன் டே பார்க்குறான், சாபம் விடப்பட்டிருக்கு, பிளாக் கேட் கர்ஸ் சைல்டு அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, இல்லை டே அதுவாக இருக்காது, அது எப்படி பாசிபிள், அது மட் பிளட்ஸ் தானே நடக்கும், தெரியல, பட் அதை பற்றி யோசிக்க இப்போது டைம் இல்லைம்மா, இன்னும் 1 வீக் நம்ம அகெயின் விச்சஸ் ரெசிடென்சி போகணும் அப்படின்னு டே சொல்லவும், உனக்கு அவனை பார்க்கணும் அதானே? ஆமாம்மா அவனை பார்க்கணும், ஆனால் அதுக்கு உனக்கு ஒரு பேர் வேணும், அதுக்கு தான் சொல்கிறேன். யூனா தான் நமக்கு லாஸ்ட் சான்ஸ், இன்னும் 1 வீக் தான் இருக்குது, புரிஞ்சுக்கோ டே அப்படின்னு சொல்லவும் டே அப்படியே பார்க்குறான். இன்கேஸ் நீயே வாண்டடாக போய் கர்ஸ்க்கு என்ன பலியாக கொடுங்கன்னு உன் பாட்டிகிட்ட சொன்னினா இந்த கேம் நடக்காது, தெரியும்ல, அவன் ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவான், உனக்கு அதான் வேணுமா? உன் டேயுக்கு நீ கொடுக்குற கிஃப்ட் அதானா அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவன் இல்லைன்னு தலையாட்ட, சரி அம்மா கிளம்புறேன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்னடா அப்படின்றாங்க. இல்லைம்மா ஒரு மாதிரியாக இருக்குது, இன்றைக்கி என் கூட இருக்கீங்களா ப்ளீஸ் அப்படின்னு டே கேட்கவும், ஓ ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறாங்க. லவ் யூன்னு அவங்களும் டேவும் டின்னர் சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே டே ரொம்ப நாள் கழித்து அவங்க அம்மா கூட இருக்காங்க இல்லையா. ஸோ டே வீட்டில் அவங்க இல்லையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க தனியாக தான் இருக்காங்க. இவங்க தான் டே மாம்னு சுகா யூனாக்குமே தெரியும். ஓகே,
அப்படியே சாப்பிட்டு செஞ்சு அவன் மைண்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கிறதால அப்படியே அம்மா மடியில் படுத்துட்ருக்கான். அன்னைக்கு நைட்டு ரொம்ப நாள் கழித்து அம்மா கூட பேசிட்டு மடியில் தலை வச்சு படுத்துட்ருக்கான். அப்படியே தலையை கோதி விட்டுட்டே அவங்க அம்மா, நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும், எந்தன் மூச்சு உனக்குள்ளும் உண்டு அப்படின்னு பாட நல்லா அப்படியே தூங்கிட்டு இருக்க. கட் பண்ணா, வானெங்கும் வண்ணம் பூவெல்லாம் வாசம், நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு அப்படின்னு ஜங்குக்கு அவன் வீட்டில் தூங்கிட்டு இருக்க. அவன் தலையை அந்த நேரம் யாரோ அப்படியே கோதி விடுற போல இருக்குது. ஜங்குக் அப்படியே சடனாக முழிக்கிறான். ஆனால் அவன் மேலே போலீஸ் தான் வந்து படுத்துட்ருக்கா. அவன் அப்படியே ஜன்னல் ஓப்பனில் இருக்க காற்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவன் வந்து தூங்க. கட் பண்ணா இன்னொரு வீட்டில் ஜன்னல் வழி அப்படியே நிலா வெளிச்சம் வர, நீ என் பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு சுகா கட்டில் அப்படியே படுத்திருக்காரு. அவர் பெட்ஷீட் அப்படியே அவர் கழுத்து வருது. அவரை நல்லா போத்தி விடுது. ஆத்தி அப்படின்னு சொல்லி அவ்வளோ பீதியாக வேணாம், தானாலாம் பெட்ஷீட் வரல. யூனா தான் வந்துட்டு அண்ணா அண்ணி ரூமுக்கு உள்ளே வந்துட்டு, அதாவது அண்ணனும் ஃப்ரெண்டும் வந்து ரூமில் இருக்காங்களா, தூங்கிட்டு இருக்காங்க 2 பேருமே. பக்கத்தில் ஜோயா வந்து தூங்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு இன்றைக்கி காலையில் நிறையா கலவரம் நடந்துருச்சு இல்லையா, ஸோ அதனால் அவள் வந்து அண்ணா அண்ணியை வந்து ரூமில் பார்க்க வர பக்கத்தில் ஜோயா தூங்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கோ அவள் பெட்ஷீட்டு, அதாவது ஜோயாவுக்கு, இங்கே யூனா வந்துட்டு சுகாவை பார்த்துட்ருக்கா. சுகா அவளுக்காக டாக்டர் கிட்ட கோச்சிட்டு செஞ்சுட்டுலாம் வந்தார்ல, அதை நினச்சி அவள் கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு 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 அதுவும் இல்லாமல் அவள் மைண்டுக்குள்ளே சில விஷயம்லாம் இருந்திருக்கும் இத்தனை நாள் சொல்லாமல், அதெல்லாமும் வந்து சொல்லியிருப்பாள் இல்லையா காரில், என்னை விட்டுட்டு எங்கள் அண்ணன் வந்து போயிட்டான், ஆனால் திரும்பி வந்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் அவள் லைட்டாக வருத்தப்பட்டுட்டு சுகாவை பார்த்துட்டு அந்த பெட்ஷீட்டை நல்லா அவருக்கு இழுத்து போற்றி விட, இந்த பக்கம் ஜோயாவுக்கு தானாகவே பெட்ஷீட்டு அவள் மேலே நல்லா வந்து போற்றி விடுது. ஆனால் அதை வந்துட்டு யூனா வந்து கவனிக்கலை. இங்கே பக்கத்தில் டேபிளில் பார்த்தா அப்பா அம்மா ஃபோட்டோ இருக்க. அப்படியே வந்து யூனா எடுத்து பார்க்குறா. லைட்டாக அப்படியே கண்ணு கலங்குது, ரொம்ப மிஸ் பண்ணுறா. தூரம் பிரிவில்லை கலங்காதே என் கண்ணே, உலகம் விளையாடும் உன் கண் முன்னே அப்படின்னு சொல்லி அவள் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை பார்த்துட்டு அகைன் அவங்க அப்பா அம்மா ஃபோட்டோவை அங்கேயே வச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு சுகா டேபிள் பெட்டுக்கு பக்கத்தில் டேபிளில் வச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு அவள் ரூம் போயிட்டு படுக்க. அப்படியே தூங்கி போயிட அவள் ஃபேஸில் இருக்க ஹேரு அப்படியே காற்றுக்கு மெல்ல வேறு பக்கம் அவள் காது பக்கமாக போக, காலம் கரைந்தோடும் உன் வாழ்வில் துணை சேரும் வேண்டும் நான் உன் பின்னே. இவன் அப்படியே கண் முழிக்கிறா. எதிர அவங்க அம்மா ஃபோட்டோ இருக்க. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்படியே அவள் கண் மூடி தூங்கி போக. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜோ கிச்சனில் குக் பண்ண. இவனா இறங்கி வரா. ஹே ஜோ அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு குட் மார்னிங்னு அவள் கன்னத்தில் கிஸ் பண்ண. குட்டி யூனோ குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி பேபி பொம்பளையும் கிஸ் பண்ணுறா. வெரி குட் மார்னிங் அப்படின்னு ஜோயாவும் சொல்கிறா. என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஜோயா சொல்ல, அண்ணன் எங்க அப்படின்னதும் கிளம்பிட்டு இருந்தார் அப்படின்றா. ஓகேன்னு யூனாவும் ஹெல்ப் பண்ண வந்துட்டு வர, ஜோ பார்த்துட்டு அப்படியே யூனாட்ட லைட்டாக பிட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனா அப்படின்னு சொல்லி கூப்பிட, என்ன ஜோ அப்படின்னதும், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாம் இருந்தேன். என்ன ஜோ கேளு. இல்லை யூன் வாட் அபவுட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, புரியல. நெக்ஸ்ட்டு என்னென்னா, நெக்ஸ்ட்டு என்ன, அப்படியே கிளம்பி லைப்ரரி போகணும் அண்ட் காஃபி ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன்ல வெயிட்ரா, அங்கே போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னதும், யூன் நீ என்ன படிச்சிருக்க, இப்போ என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி ஜோ கேட்கவும், சும்மா தான், எனக்கு கொஞ்சம் என்னை சுற்றி எப்போவும் ஆளுங்க இருக்கணும் போல் இருக்குது, அதனால தான். காஃபி ஷாப் ஒரு நல்ல இடம் இல்லையா, ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க, நிறைய பேரை மீட் பண்ணுற சான்ஸ் கிடைக்கும், அதுவும் இல்லாமல் இப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் மைண்டுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே தான் சொன்னாருன்னு. கொஞ்ச நாளைக்கு நீ நிறைய விதமான மக்களோட பேசு பழகு அண்ட் பெஸ்ட் பிளேஸ் டு மீட் வெரைட்டி பீப்புள் இஸ் கெஃபே ரைட் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல, அதான் அதை சூஸ் பண்ணேன். கொஞ்ச நாள் தான், அப்புறம் நான் அகைன் வேறு வேலை தேடிப்பேன்
பெட்டர் ஜாப் அப்படின்னதும் ஃபைன், ஹாப்பி ஃபார் யூ அப்படின்னு ஜோயா சொல்ல, வெளியே இதெல்லாம் சுகா நின்று கேட்டுட்ருக்காரு. அவங்க தங்கச்சியும் ஒய்ஃபும் நார்மலாக பேசிக்கிறது அவருக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்க. அண்டு டே சொன்னார், எங்கேயாச்சும் வெளியூருக்கு வெக்கேஷன் போகணுமா, அண்ட் வெயிட்டிங் ஃபார் மை குட்டியுண்ணா, அவள் பிறந்ததும் நம்ம ஃபர்ஸ்ட் ஜாபாக வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இன்னும் 3 months இருக்குது. எஸ், ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறா. வை யூ ஆர் வெயிட்டிங், ஜஸ்ட் கோ. நான் மட்டும் எப்படி தனியாக, யார் சொன்னா தனியாக போ சொல்லி, உன்னை வெக்கேஷன் போக சொன்னவர் கூடவே போ. இல்லை புரியல, வாட்? எஸ் யூனா, கோ வித் ஹிம் அப்படின்னு ஜோயா சொல்ல, நீ என்ன பைத்தியமா, நான் ஏன் அவர் கூட போகணும்? சும்மா இந்த கண்ணும் பார்த்துட்டு பல மணி நேரமாக உட்கார்ந்துருக்க கதையெல்லாம் வேணாம், ஓகேயா? இல்லை எனக்கு புரியல, தெளிவாக சொல்லு. நேற்று பார்த்தேன் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மெய் மறந்து உட்காந்துட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு என்ன இப்போது? ஜோ, யூ மிஸ் அண்டர்ஸ்டுட். எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை. ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட என்னால் சொல்லலாமான்னு தெரில. ஹீ இஸ் ஜஸ்ட் மை சைக்காட்ரிஸ்ட், மை டாக்டர், தட்ஸ் இட். வெல்விஷர். ஓ சீரியஸ்லி அப்படின்னு ஸ்மூதி பண்ணி குடிச்சிட்டே ஜோயா வந்து பார்க்க, யூனாட்ட எப்படி பேசுகிறது இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. சின்ன கேப்பு, குடிக்கிற சிப் அடிக்கிற நேரத்தில் வேறு ஏதாவது கண்டென்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு ஜோயா பார்க்க, அந்த நேரம் சுகா, சரி ஜோயா, யூனாட்ட ஏதோ பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சாரி, ஜோயாவும் யூனாவும் ஏதோ பேசுகிறாருன்னு வெளியே வெயிட் பண்ணியிருப்பார்ல, அவர் உள்ளே வர அங்கே சேரில் போயிட்டு யூனா அவளோட பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு உட்காந்துருக்கா. குட் மார்னிங் ஹனி பீஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையும் சொல்லிவிட்டு சுகா உள்ளே வர, ஹாய் அண்ணா, குட் மார்னிங் அப்படிங்கிற யூனா. குட் மார்னிங்டா அப்படின்னு சொல்லிட்டு, குட் மார்னிங் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு ஜோயா பக்கத்தில் போயிட்டு அவளை கிஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கும் கிஸ் கொடுக்க யூனா பார்க்குறா. அப்படியே அவள் கண்ணில் அந்த ஏக்கம், அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, இவ அதுக்கு மேலே அதை பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறா. நோ, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஒன், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் லவ் அப்படின்னு சொல்லி மைண்டில் நினச்சிட்டு சொல்லிகிட்டே சைடில் ஒரு புக் இருக்குது டேபிள் மேலே, அதை பார்க்குறா. ஹவு டு லவ் அப்படின்னு சொல்லி அந்த புக்கு கவரில் போட்டிருக்கு. அதை எடுத்துகிட்டு லைப்ரரிக்கு கிளம்ப அதை ரிட்டன் பண்ணுறா. பார்த்தா என்ஒய்சியோடைய, அதாவது நியூயார்க் சிட்டியோட லைப்ரரியில் வாங்கின புக்கு ஸ்டாம்ப்பு குத்திருக்கு. ஸோ அதனால் திருப்பி கொடுக்கலான்னு போக அவங்க பார்த்துட்டு பார்க்குறாங்க யூனாவை மேலே கீழேயும் ஒரு மாதிரியா. லைப்ரரியன் இவன் இங்கே அடிக்கடி வர்றதுனால அவர் பார்த்துட்டு எதுவும் பெருசாக பேசிக்கலை. அந்த புக்கை எடுத்து வச்சுட்டு அந்த ரெஜிஸ்டர் வந்து பார்த்துட்ருக்காரு. சாரி, ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறா ஜோயா, சாரி யூனா. இவர் பார்க்குறாரு, ரொம்ப நாள் இல்லைம்மா, ரொம்ப வருஷம், இட்ஸ் பீன் 2 years அப்படின்னு சொல்லி லைப்ரரியன் சொல்ல, ஆமாம், ஐம் சாரி, நான் அதுக்கு ஃபைன் பே பண்ணிடுறேன். இல்லை உன்னை என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்குறேன், நீ எப்பயும் வருவ, பட் இப்போ தான் கொஞ்ச நாளாக இல்லை, கொஞ்சம் வருஷமாக, இட்ஸ் பீன் 2 years அப்படிங்கிற யூனா. அவளும் வந்து லைப்ரரிக்கு லாஸ்ட்டாக இந்த புக்கை எடுத்துகிட்டு போனவ தான் போல், திரும்பி வந்து ஆளக்கானும். இப்போ வந்துட்டு வீட்டில் இந்த புக்கு எங்கேயோ கிடக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கா. கொடுத்துட்டு இவர் வந்து ரெஜிஸ்டர் பார்க்குறாரு. ஆமாம், இந்த புக்கு கொடுத்துட்ட, பட் இதோட சேர்த்து இன்னொரு புக்கும் என்ட்ரி ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொல்ல, வாட், அப்படியா, என்ன புக்கு? என் வீட்டில் இது ஒன்று தான் இப்போ வரைக்கும் இருக்குது, என்ஒய்சியோட ஸ்டாம்போட அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, புக்கு நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, கெட் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து புக்கோட நேமு. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஐடியா அபவுட் இட், சாரி, நான் வேணால் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்குக்கு சேர்த்து பே பண்ணிடுறேன் அப்படின்னதும், அது ஒரிஜினல் வெர்ஷன், எனக்கு அந்த புக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அடம் பிடிக்க, அப்படி இல்லைன்னா எனக்கு அதே மாதிரி புக் தான் வேணும், இல்லைன்னா நான் வந்துட்டு அதை இஷ்யூ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றாரு. எனக்கு அதுக்கு பேலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வந்து பேசவும், இவ பார்க்குறா, அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு, சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் ஒர்க் ஜாயின் பண்ணியிருக்கா இல்லையா, அந்த கெஃபேக்கு போகிறா. கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுல அங்கே இருக்க சில ஸ்டாஃப்ஸ்ட்டை வந்து பேசுகிறதுல ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண, இங்கேயும் திரும்ப திரும்ப ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு இவங்க தான் அதிகமாக வராங்களா, அவளுக்குள்ளே இருக்க அந்த வலி இன்னும் அதிகமாகுது. அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மட்டும் இப்படி சிங்கிளாக இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறா, டேக்கு கால் பண்ண விஷயத்த சொல்ல, நீங்கள் என்னை இப்படி ஒர்க் பண்ண சொன்னீங்க, பட் இது எவ்வளோ வந்துட்டு
ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்ல, நீ அவங்கள பாரு, பார்த்துட்டே இருக்கும்போது தான் உனக்கு வந்துட்டு அந்த ஃபீல் வந்து மாறும். உனக்கு அந்த கோவம் மாறி இது ஒரு நார்மல் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குன்றது உனக்கு வந்து ஃபீலை கொடுக்கும். அதோட சேர்த்து நீயும் வந்து நம்மளும் மூவ் ஆன் ஆகணும், நமக்கும் ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு உன் மைண்டை நினைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு சொல்ல, இவ வந்துட்டு பார்த்துட்டு, ஓ அப்படியா, சரி ஃபைன், எனக்கு இப்போ ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு சர்வ் பண்ணுற வேலை இருக்குது, ஆர்டர் வந்திருக்கு, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு போக இவர் பார்க்குறாரு. என்ன நினச்சாரோ ஏது நினச்சாரோ தெரியல, நேராக கேஃபேக்கு, அவள் ஒர்க் பண்ணுற கேஃபேக்கு வந்து நிற்கிற. அப்படி சர்ப்ரைஸாக யூனாட்ட அந்த டேபிளுக்கு ஆர்டர் எடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட, அங்கே போய் பார்த்தா டே உட்காந்துருக்கா. அப்படி நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு சொல்லி இவ ஷாக்காக கேட்க, அப்படியே பார்த்துட்டு ஓமேகா டே நீங்கள் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு உட்காரு அப்படின்னு சொல்ல, நோ 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 ஒர்க் இருக்குது அப்படின்னதும், ஷிஃப்ட் எப்போ முடியும் அப்படின்ட்டே கேட்க, இன்னும் ஆஃப் அன் ஹவர் அப்படிங்கிறா. ஃபைன், நான் வெயிட் பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லி யூனா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து போக, டே பார்க்குறாரு. ஒரு ஃப்ரெண்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு யூனா சிரிச்சுட்டே போகிறா. அப்போன்னு பார்த்து ஒரு பொண்ணு டே எதிர வந்து உட்காந்து பேசுகிறா. யூனா கஸ்டமர்ஸ் வந்துட்டு சர்வ் பண்ண வர பார்க்குறா. யூனா செத்த நேரம் நமக்காக ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஒரு இதில் டே வந்து உட்காந்துருக்காரே, நம்ம வந்து நம்ம கூப்பிட்டதும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரேன்னு ஒரு லைட்டாக ஒரு சந்தோஷப்பட்டிருப்பா. ஆனால் அதுங்களையும் ஒரு பொண்ணு வந்து ஆப்போசிட்டில் எதிர உட்காந்து நம்ம டே கூட வந்து பேசிகிட்டு இருக்கதை பார்த்ததும், ஓ ஓ அப்போது நமக்காக வரலையா, எதிர்பார்த்து ஏமாறதே உனக்கு பொழப்பா போச்சுடி யூனா அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இதையும் நம்ம கடந்து வரணும் அப்படின்னு மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு, டேவும் அந்த பொண்ணு உட்காந்துருக்க சீட் கிட்ட ஆர்டர் எடுக்க, டேபிள் கிட்ட ஆர்டர் எடுக்க வந்து அவள் போக, அப்போ வந்துட்டு இவ மைண்டில் மறுபடியும் நினச்சிக்கிறா, பட் இருந்தாலும் நம்மளும் இவரை கூப்பிடலையே, இவராக தான் வந்தார், நம்மளாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, நோ நெகட்டிவ் தாட்ஸ், ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, மேடம் யுவர் ஆர்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்க, கமான் டே யூ நோ ரைட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து டே கிட்ட வந்து கேட்கவும், வாட் ஐ நோ அப்படிங்கிறாரு டே, எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, நோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி யூனாவை பார்த்துட்டு அவர் சொல்ல, வாட் த ஹெல், ஐ டோல்ட் யூ எவ்ரி திங் அபவுட் மீ அப்படிங்கிறவ, எஸ் எவ்ரி ஒன், அதுக்குன்னு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல ஜெஸி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நான் அப்படின்னுட்டே ஏதோ சொல்ல வர, ஓகே ஓகே ஃபைன், இவன் முன்னாடி வேணாம், ஓகே ஏ மேக் ஏ அமெரிக்கானோ பட் நாட் குவிக் ஆஃப்டர் 10 minutes, நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும், டே ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறத யூனா வந்துட்டு பார்க்குறா. யூனா பார்த்துட்டு அப்போ தான் டே சொல்லியிருப்பான் இல்லையா, ஃப்ரெண்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது ஞாபகம் வர, ஓகே ஃபைன், அப்போ இது ஏதோ இம்ச பீஸ் போல், ஓகே மேம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு யூனா போக டேயை திரும்பி பார்க்க, இவ டே கையெல்லாம் பிடிச்சி பேச, அவள் கையை வந்துட்டு உருவி வச்சுக்கிறாரு. டே வந்துட்டு பிடிக்காம உட்காந்துட்ருக்கான். ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். யூனா புரிஞ்சுக்கிறா. நேராக கிச்சனுக்குள்ளே போயிட ஒரு வெயிட்டர்கிட்ட ஏதோ காதில் சொல்கிறா. ஐயய்ய ரொம்ப ரிஸ்க்குமா அப்படின்னு அவன் சொல்லவும், இவ சில டாலர்ஸை அவன் பாக்கெட்டில் வந்து வைக்க, சப்பா மேட்ரு சால்ட்டு வாட்ரு முடிச்சுட்டு வரேன் டியூட் அப்படின்ட்டு அவன் வெளியே வர, அவன் கையில் ஆர்டர் கொண்டு போகிறானா காஃபீஸை, சடனாக இந்த பொண்ணு பக்கத்தில் போக தெரியாதனமா, இல்லை தெரிஞ்சே காஃபியை வந்துட்டு டேக்கு எதிர இருக்க அந்த பொண்ணு மேலே ஊற்றிட, ஓ ஷிட் அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு எந்திரிக்க கலவரம் ஆகுது. உள்ளேருந்து யூனா கிச்சனில் இருந்து அப்படியே பார்க்குறா. அப்படியே அவள் மாசா இது வந்துட்டு வால் கிளாக்கை பார்க்க டைம் ஆயிடுச்சா, அதனால அவளோட ஷிஃப்ட் முடிய போகுது போல், டைம் ஆயிடுச்சு. லைட்டாக ஆப்ரான் அப்படியே கழட்டி வச்சுட்டு, என்னாச்சு எப்பவும் போல தான் காஃபி ஊற்றிட்டான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. சார் சாரி சார், நீங்கள் இங்கே உட்காருங்க வேறு டேபிளில் அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து மாற்றி விட, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷேட்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கத்திட்டே கிளம்பிட, டே வேறு ஒரு டேபிளில் உட்கார, டே முன்னாடி யாரோ காஃபி ப்ளேஸ் பண்ண, நான் ஆர்டர் பண்ணலையே அப்படின்னு சொல்ல இவனா உள்ளேருந்து வரா. செம்ம ஸ்டைலாக அழகா அப்படியே வந்து நம்ம பொண்ணு வர, நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த டேபிளில்
உட்கார, "என்னம்மா ஷிஃப்ட்டு முடிஞ்சதும் வேற அவதாரமா?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, கூட வேலை செய்கிறவங்க கேட்க, அவள் ஸ்மைல் பண்ணுறா. "சரி, உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி வெயிட்ரு கேட்கவும், "டே உடனே லாட்டே" அப்படின்னு சொல்கிறாரு. யூனா பார்க்குறாரு. "உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியாதா? ஐம் யுவர் தெரபிஸ்ட்" அப்படின்னு சொல்லவும், "ஓ! அ ஆனா இப்போ தான் எல்லாரோடதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னு சொன்னீங்க" அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருப்பார்ல. அதனால் இங்கே சொல்லவும், எல்லாரோடதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது தான். பட் நாட் ஃபார் ஆல். சம் ஸ்பெஷல் பர்சன்ஸ் அவங்களோட பற்றி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வெக்கப்பட்டுட்டு அமைதியாக யூனா பார்க்குறா, ஸ்மைல் பண்ணுறா. "சாரி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆக்சுவலி காலையில இருந்தே கொஞ்சம் எந்த பக்கம் பார்த்தாலும் கப்புள்ஸ் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு இப்படியா இருக்காங்களா, அதை பார்க்கவே முடியல, சகிச்சிக்கவே முடியல. அதனால தான்" அப்படின்னு சொல்லி, "யூ டோல் மீனா, நீ எப்போ வேணாலும் உன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற சுச்சுவேஷனில் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்" அப்படின்னுட்டே சொல்ல, "அதான் பண்ணேன்" அப்படின்னு சொல்லி யூனாவும் சொல்கிறா. "ஐ எம் ஹாப்பி டு தேர் ஃபார் யூ" அப்படின்னு சொல்லவும், தேங்க்ஸ்" அப்படின்னு யூனா சொல்ல, "ஃபைன், சொல்லு, இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணேன்?" அப்படின்னு சொல்லி கேட்க, காலையில் எழுந்திரிச்சேன், மார்னிங் ரொட்டீன் பண்ணேன், அப்புறம் ஜோயா" அப்படின்னு சொல்லி ஜோயா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது அவள் பேசினாலையா, அது ஞாபகம் வர டேயை பார்க்குறா. அவர் காஃபி குடிச்சிட்டே இருக்க, அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு, ஜோயா கூட பேசிகிட்டு இருந்தேன், தென் லைப்ரரி போனேன். வாவ், மறுபடியும் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இல்லை, ஆக்சுவலி நான் 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு புக்கை எடுத்திருக்கேன், அதை மறந்தே போயிட்டேன்ப்பா, திருப்பி கொடுக்கலான்னு போனேன். ஆனால் அங்கே பார்த்தா நான் 2 புக்கை எடுத்திருக்கேன். ஒன்று நான் வச்சுருக்கேன், ஆனால் இன்னொன்று வீட்டில் தேடினா இல்லை. லைப்ரரியனுக்கு நான் மணி கொடுத்தா அவர் வாங்கலை. அது ஒரிஜினல் எடிஷனாக. எனக்கு அதே தான் திருப்பி வேணும்னு சொல்கிறாரு. அப்படி இல்லைன்னா எனக்கு வேறு வெர்ஷன் வேணும் அப்படின்றாரு. ஓ, ஓகே. ஆக்சுவலி என்கிட்ட ஒரிஜினல் எடிஷன்ஸ் எங்கே கிடைக்கும்னு தெரியும். ப்ளஸ் நானும் சில புக்ஸ் வச்சுருக்கேன்ல, நீ அதில் வேணால் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, சில புக்ஸா? புக்ஸுக்குன்னே ஒரு ரூம் கட்டி வச்சுருக்கீங்க, அதனாலேயே என்னவோ உங்கள் அம்மா உங்களை விட்டு தனியாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்ல, எஸ், ஆக்சுவலி சாரி, அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க, அவங்க தெரியாமல் அப்படி பேசிட்டாங்க, நீ எதுவும் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லவும், இவ பார்க்குறா. பரவாயில்ல, அண்ணன் தான் லைட்டாக கஷ்டப்பட்டான், பட் எப்படியோ ஜோயா சமாளிச்சிட்டா, நானும் தான் அப்படின்னு சொல்ல, எஸ், எங்கே அவரை மீட் பண்ணவே முடியறதில்ல, ரொம்ப பிஸி வேறு அப்படின்னு சொல்லவும், என்னத்த பிஸியோ அப்படிங்கிறா. சரி, அந்த புக்கு நேம் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி டேயம் கேட்க, இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா, "ஏய் கிளம்பிட்டியா, நீ ஓகே தானடாமா, உன்னால் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும்ல" அப்படின்னு ஜேகே கேட்க, "கண்டிப்பாக ஜஸ், ஐ குட்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு புக் ஷெல்ஃப் கிட்ட வந்து நின்றுக்கிட்டு இருக்கா. வேறு யார், மெக்ஸு தான். ஸோ மெக்ஸ் காலில் வந்து அடிபட்டிருக்கு. அதோடு சேர்த்து நம்ம போன எபிசோடில் ஜேகே வந்து தங்கச்சியை பார்க்கணும், நான் நியூயார்க் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், அது ரொம்ப தூரம் இருக்குது, நம்ம கார்லேயே ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால தான் கிளம்பிட்டாங்க போல். இவன் என்ன பண்ணுறா, மெக்ஸு ஒரு புக் ஷெல்ஃப் கிட்ட நின்றுட்டு ஜேகே கிட்ட, "ஆமாம், இது என்ன திருட்டுத்தனம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன, என்ஒய்சி லைப்ரரியோட ஸ்டாம்ப் குத்திருக்கு, இந்த புக்கை திருப்பி கொடுக்கலையா?" அப்படின்னு மேக்ஸ் வந்துட்டு கேட்கவும், சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறா, "இந்த புக்கை திருடின குற்றத்துக்கு உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லி அவள் ஜேகே கையில் கஃப்பு போட, "விளங்க மாட்ட, ஏ இடியட், சும்மா இரு" அப்படின்னு சொல்லி ஜேகே சிரிச்சிட்டு, "இது" அப்படின்னு சொல்லி அந்த புக்கை ஜேகே அப்படியே பார்க்க, அவன் பார்க்குற அந்த பார்வையை பார்த்ததும் நம்ம மெக்ஸு என்ன நினச்சாலோ தெரில, அந்த புக்கை அவன்கிட்ட வந்து கோவமாக பிடுங்கிடுறா. வேகமாக அப்படியே பிடுங்கிட்டு, என்ன பண்ணுற, ப்ளீஸ் அதை கொடு" அப்படின்னு சொல்லி ஜேகே பதட்டமாக கேட்க, அந்த பதட்டத்தையும் அந்த ஒரு தவிப்பையும் அப்படியே மெக்ஸு ரசிக்கிறா. "முடியாது, இதை கிழிச்சு போட போகிறேன்" அப்படின்னு மெக்ஸ் சொல்ல, "நோ நோ 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 மேக்ஸ்" அப்படின்னு சொல்லி இவன் வந்து கதறவும், "சாதாரண புக்கு தானே" அப்படின்னு சொல்லி கேட்க, ஜேகே அமைதியாக நிற்கிறான், எதுவும் பேசல அவகிட்ட. "அமைதியாக இருக்க? அப்போது இது சாதாரண புக் இல்லை, நினைவு சின்னமா? அவ கொடுத்தாளா?" அப்படின்னு சொல்லி மெக்ஸ் கேட்க, "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தலையாட்டுறான். "எப்போ?" அப்படின்னு சொல்லி கேட்க, எப்போ, எங்கே, எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே, டாடா பாய், டேக் கேர், அனியாங் சலகுடி, லவ் யூ, அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.